செந்திலும் கதிரும் பாண்டியனை தேடிட்டு கடைக்கு போறாங்க. அங்க போனதும் பாண்டியன் இல்லாததுனால கதிர் வந்துட்டு என்னென்ன அப்பா இங்கேயும் காணோம், எங்க போயிருக்கிறாருன்னு தெரியலையே. பழனி இருந்துகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம், நம்ம இப்படியே இருந்தோம்னா அப்புறம் மச்சானை தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னங்க ஆச்சு, கடையில மாமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செந்தில் இருந்துகிட்டு இல்ல மீனா, அப்பா இங்கேயும் காணோம், எங்க போனார்னே தெரியல, சரி ஆளுக்கு ஒரு பக்கமா தேடலாம்னு சொல்லிட்டு இப்பதான் கிளம்பியிருக்கோம். இதை கேட்டதும் மீனாக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. கோமதி கிட்ட போயிட்டு அத்தா மாமா வந்து கடையிலயும் இல்லையாமா அப்படின்னு சொன்னதும் கோமதி போயிட்டு அரசி கிட்ட பயங்கரமா அடிச்சுட்டு உன்னாலதான் எல்லாமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பழனி வந்து பாண்டியனை பார்த்ததும் மச்சான் நீங்க எதுக்காக மச்சான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இப்படி இருந்து என்னதான் பண்றது, நம்ம தான் அரசிக்கு தைரியத்தை சொல்லணும். இல்லப்பா பழனி நான் வீட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னதும் பழனி வந்து செந்திலுக்கும் கதிர்க்கும் ஃபோன் பண்ணிட்டு இங்கதான் மச்சான் இருக்காங்க, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அங்க போயிடுறாங்க. குமார் வந்துட்டு சக்திவேல் கிட்ட அப்பா நீங்க எதுக்காக அப்ப உங்க மேல சத்தியம் பண்ண சொன்னீங்க, நான் வந்து அரசியை தானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்களுக்கு தெரியாதா, நம்ம போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடும்ல, நீ வந்து அப்பா மேலதாண்டா சத்தியம் பண்ணிருக்கிற, அந்த அரசியை விட்டா உனக்கு யாரும் பொண்ணு கிடையாது, அந்த அரிசி கழுத்துலதான் நீ தாலி கட்டுற, குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண தாமோதரன் அவர்களுக்கு மிக்க நன்றி.